student. I am Ganeshan from Sri Hariganesh Institute of Mathematics. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ordinary differential equation. So, actually பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பார்க்க போறோம், ordinary differential equation. So, இது பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷனுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே வருது. 2013 and 8 ரெகுலேஷனுக்கு செகண்ட் செமஸ்டர்ல வருது. சரிங்களா? அதனால இப்போ நான் நடத்துறது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, கரண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் 2017 ரெகுலேஷன்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிக்கிற பசங்களுக்கு 5th யூனிட்ல வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல வரும். அது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? முதல்ல ரெகுலேஷன் பார்த்துங்க. ரெகுலேஷன் வந்து 2017 ரெகுலேஷன். சப்ஜெக்ட் கோட் வந்து MA 8151 ஃபார் தி 2017 ரெகுலேஷன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1. அதில் யூனிட் 5 வரும். சரி, அப்போ 2013 ரெகுலேஷன், 2013 அண்ட் 2008 ரெகுலேஷனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் 2 செகண்ட் செமஸ்டர்ல வருது. செமஸ்டர் 2 செகண்ட் செமஸ்டர்ல வரும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2. சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா MA 6251 MA 2161. இப்போ இவங்களுக்கு என்னென்ன யூனிட்ல வரும்னு சொல்லிடுறேன். இது யூனிட் 5ல சொல்லியிருக்க மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு எடுக்க போற டாபிக் வந்து இதுதான், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நீங்க எடுக்க போறது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். 17 ரெகுலேஷன்ல வெறும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் போத் ஆர் சேம். சிலபஸ் வைஸா எதுவும் பெருசா சேஞ்ச் கிடையாது. மற்றபடி அங்கே 2 பேரும் ஒரே அளவில் தான் இருக்கு. சரிங்களா? பட் 13 ரெகுலேஷனுக்கு யூனிட் 2ல வருது. 2008 ரெகுலேஷனுக்கு யூனிட் 1ல வரும். சரிங்களா? ஸோ இது நடத்துறது வந்து எல்லாருக்குமே காமன். 2017 ரெகுலேஷனுக்கு காமன், 2013 ரெகுலேஷனுக்கு இருக்கு, 2008 ரெகுலேஷனுக்கு இருக்கு. பட் த ஒன்லி டிஃபரெண்ட் 2017 ரெகுலேஷனுக்கு மேக்ஸ் 1 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மேக்ஸ், ஃபார் அதர்ஸ் செகண்ட் செமஸ்டர் மேக்ஸ். சரிங்களா? 17 ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் 5th யூனிட், 13 ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் யூனிட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல, 8 ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட். சரிங்களா? இதுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2. மேத்தமெட்டிக்ஸ் 2 இவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1. ஓகே, சரி. இப்போ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். இந்த என்னென்ன ஃபார்முலா, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வருது பேசிக்கலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். மேக்ஸிமம் சம் சால்வ் எடுத்திருக்கேன் இதுல, அதனால கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா the differential equation பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்ம் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். d square y by dx square a into b into dy by dx plus cy is equal to f of x. So இந்த differential equation பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஜெனரல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுவோம். bd plus c into y அப்படி போட்டுட்டு, so this is ordinary differential equation with a constant coefficient. A, B, C எல்லாம் constant coefficient. So now the solution of the differential equation is y, which can be written as sum of complementary function plus particular integral. Sum of complementary function and a particular integral. இப்போ the complementary function கண்டுபிடிக்கிறதுக்கு we need auxiliary equation. So the auxiliary equation form பண்ணணும்னா convert it in terms of m ல convert பண்ணுவோம். am square plus bm plus c is equal to 0. So இதை factorize பண்ணி we can find m value, and based on the value of m we can write the complementary function formula எழுதிடலாம். சரிங்களா? இப்போ அதோட வேல்யூ ஆஃப் mக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலா எழுதிடுறேன். ஸோ எழுதுகிற ஃபார்முலா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். nature of m and then complementary function. Okay,
இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா m1 is not equal to m2. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் a into e power m1x plus b into e power m2x. Second formula, suppose m1 not equal to m2 is not equal to m3. Three values are unequal, then complementary function is e power m1x plus b into e power m2x plus c into e power m3x. So இது வந்து three values are unequal. Suppose அடுத்தது equal values, equal roots for m. So formula m1 is equal to m2. If m1 is equal to m2, then the complementary function is ax plus b into e power mx. So ரெண்டு value equal இருந்தா the formula. Suppose மூணு value equal இருந்தா என்ன ஆகும்? m1, m2 and m3, all the three values are equal, then the complementary function becomes ax square plus bx plus c into e power mx. Okay, sometime two values equal, one value unequal, அது மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதை மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா m1 is equal to m2, but third value not equal, m3 is not equal, then the complementary function is ax plus b into e power mx plus c into e power m3x. Third value கூட நீங்க எழுதலாம். Okay, so this is formula. One more formula எழுதலாம். என்ன ஃபார்முலானா complex form. Sometime we may have complex form alpha plus or minus I beta அப்படி இருக்கும். ஸோ அதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு a cos beta x plus b sin beta x. And then one more formula, அதோட நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக. ஃபார்முலா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஃபார்முலா ஓவர். ஸோ லாஸ்ட் ஃபார்முலா என்னன்னா sometime m value may be like this, plus or minus I beta, alpha இல்லாம வெறு பீட்டா மட்டும் வர மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தால் e4 ஆல்ஃபா கூட தேவையில்லை. சிம்பிளி யூ கேன் ரைட் a cos beta x plus b sin beta x. Okay, so these are all formula for the complementary functions. Complementary functionல இந்த மாதிரி nature of m ஓட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி you can write this formula. மொத்தம் 7 formulas இருக்கு. just go through பண்ணிக்கோங்க. Okay, now the complementary function over. Next I want to find out the particular integral. The particular integral பாத்தீங்கன்னா it is based on the value of f of x. f of x எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி particular integral மாறும். அப்போ எப்படிலாம் சொல்ல போறோம்? f of x ஒருவேளை 0வா இருந்துச்சுன்னா particular integralலே வராது. சரிங்களா? ஸோ இருக்கிற டைப் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு MCQ ஃபார்மேட் தான். ஸோ MCQ ஃபார்மேட்டுக்கு எது நெசசரியோ அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே, சரி. ஃபார் தி பர்டிகுலர் இன்டெக்ரல் type 1. Type 1 வந்து if f of x is equal to 0, right hand side, அந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்களா, அது நல்லா கிளியராக பார்த்துங்க. ஈக்குவேஷனுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதா f of x. அந்த f of x வந்து நம்மளுக்கு 0 ஆச்சுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரலே கிடையாது. ஸோ pi 0 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டைப் 2. டைப் 2 பார்த்தீங்கன்னா if f of x is equal to e power ax அப்படின்னு வந்துச்சுன்னா, ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 1 by அந்த டி ஸ்கொயர் டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, சும்மா ரஃபாக போடுறேன், a இன்ட்டு டி ஸ்கொயர் பிளஸ் பி இன்ட்டு டி போட்டு e பவர் ax அப்படின்னு போட்டு f of x வந்து e பவர் ax இருந்துச்சுன்னா, ஸோ இந்த டைப்பில் we have to replace d by coefficient of x. x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் dக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்கு. அப்போ டிக்கு வந்து ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் வரும். ஒருவேளை ரீப்ளேஸ் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது 0 வரல அப்படின்னா அந்த வேல்யூ போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இதை போடும்போது 0 வரலன்னா வேல்யூ தான் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஒருவேளை 0 வந்தால் அதுக்கு பதிலாக மேலே எக்ஸ் கொடுங்க. புட் எக்ஸ் இந்த நியூமரேட்டர் அண்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி இந்த டினாமினேட்டர். டினாமினேட்டரில் டிஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணி
சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? இது சம் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இதை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக வேணும், இதோட இன்ட்ரடக்ஷன் இன்னும் நல்லா ப்ரீஃபாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான எக்ஸாக்ட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து டைப் 2. தென் டைப் 3. டைப் 3 பார்த்தீங்கன்னா if f of x is equal to right hand side either sin ax or cos ax அப்படி எதுவும் வந்துச்சுன்னா ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 by d square plus bd plus c into sin ax. ஸோ இப்போ இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a, அப்போ d ஸ்கொயருக்கு மைனஸ் a ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த சைன் காஸ் எப்படி வந்தாலும் சரி, யூ ஹவ் டு ரீப்ளேஸ் ஒன்லி ஃபார் டி ஸ்கொயர், நாட் ஃபார் டி. டிக்கு மட்டும்தான், டி ஸ்கொயருக்கு மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணணும், அதோட மைனஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா? பட் இந்த டைப் வந்து எம்சிக்யூவில் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் இருக்க சம்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். அதனால கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் உங்களுக்கு. இதில் ரொம்ப ப்ரீஃபாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் தேவையில்லை ஃபார் எம்சிக்யூ. சரிங்களா? பட் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருந்தால் இது கண்டிப்பாக படிச்சாகணும். பட் எம்சிக்யூக்கு இதில் இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். And then next type 4. Type 4 பார்த்தீங்கன்னா if f of x is equal to algebraic model x power m. இந்த algebraic மாடலும் கண்டிப்பாக எம்சிக்யூவில் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு எடுத்தேன். எம்சிக்யூ மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாடல் பற்றி நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்ல போகிறதில்ல, வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பட் ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரிக் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை டேக்கிங் அ கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியில் எடுத்து வி நீட் டு கன்வெர்ட் லைக் பைனாமியல் ஃபார்முலா 1 + x அல்லது 1 - xன்ற பைனாமியல் ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக அதை மாற்றிட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இதுக்கு ஃபார்முலா வந்து 1 + x 1 - x + x² அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து 1 + x அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. எம்சிக்யூவில் இந்த மாடல்லையும் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைப் 5. டைப் 5 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைப்பு. எம்சிக்யூவில் நிறைய கேட்பாங்க. நான் அதை பற்றி நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்கேன், டிஸ்கஸ் பண்ணலாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைப் 5 பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 by ad square plus bd plus c into e power ax into v. ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த v வந்து என்னவா இருக்கலாம், இதை சைனாக இருக்கலாம், காசாக இருக்கலாம். இந்த டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க. வேர் v may be என்ன இருக்கலாம்னா sin ax, cos ax or any algebraic model, எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ மல்டிபிளில் இருக்கணும், ப்ராடக்டில் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. e power ax into v, இன்னொரு இன்ட்டு வின்றது sin ax இருக்கலாம், காசு இருக்கலாம், x power n. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடலுக்கு வந்து எக்ஸோட கொஷின் என்னது இங்கே ஏ. ஸோ டிக்கு ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, d + a அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா 1 by இங்கே வந்து a into d + 1 the whole square plus b into d + 1 plus c. இந்த இப்படி ரீப்ளேஸ் பண்ணோன்னு இந்த e வந்து இங்கே எழுதிடணும், e power ax எழுதிட்டு ரிமைனிங் இங்கே இருக்கிற v அங்கே எழுதுங்க. இந்த v சைனாக இருந்தால் 3rd டைப், காசாக இருந்தால் 4th டைப், அப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்புறமேட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல் கொஞ்சம் இந்த இடத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. e power ax into v அப்படி ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா ஈக வந்து முதல்ல ஆப்ரேட் பண்ணணும். ஈயை ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு d is replaced by d + a. ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்தால் d - a அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஈயை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ ஆஃப்டர் செப்பரேட்டிங் இ தென் ரிமைனிங் டேர்ம் இந்த v இருக்கு பார்த்தீங்களா, அது சைன் காசாக இருந்தால் 3rd டைப்பில் ப்ரொசீட் பண்ணணும். வெறும் எக்ஸாக இருந்தால் 4th டைப்பில் வி கேன் ப்ரொசீட். ஓகே, ஸோ இந்த மாடல் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்க. மேபி இதில் நான் சொன்னதில் கொஞ்சம் முன்ன பின்ன டவுட் இருந்தாலும் ஒரு சம் சால்வ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி கெட்டிங் சம் ஐடியா. சரிங்களா? ஸோ இதான் டைப் 5. டைப் 6 இருக்குது, அது ரொம்ப ரேர் கேஸ். டிஸ்கிரிப்டிவ்லேயே ரொம்ப ரேராக தான் கேட்குற மாடல். கொஸ்டின் ரொம்ப எம்சிக்யூ கொஸ்டின் டெஃபினட்டாக கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாடல் சம்ஸ் எல்லாம் நம்ம வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். இதுலேயே வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்க டிஃபரன்ஷியலில் பார்த்தீங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து a,
B, C. So these are all constants. அதனால தான் இதை வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது வந்து இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கணும்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ இதை கொடுக்கல, முதல்ல இது ரிலேட்டடான சம் முடிச்சுட்டு அந்த சம் சால்வ் பண்ணும்போது அதுக்கான இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டு நம்ம அதை கன்ஃபியூஸ் படுத்த வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை மாதிரி சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? சரி வாங்க சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். The complementary function of d square minus 5d plus 6 into y equal to e power 4x. இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் தான். டி ஸ்கொயர் பக்கத்தில் 1 இருக்கு, டி பக்கத்தில் -5 இருக்கு, 6 இருக்கு. ஸோ திஸ் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகே, கேட்டிருக்கிறது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சிலரி ஈக்குவேஷன் டிக்கு பதில எம் போட்டு எம்மோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதலாம்னு சொல்லி ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இன்ட்ரடக்ஷனில். அதன்படி டிக்கு எம் போட்டிங்கன்னா என்ன வருது? m square minus 5m plus 6 is equal to 0. ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 6 1 into 6 பிரிக்கலாம். ஆனால் வந்து -5 வேணும், இதுவும் ப்ளஸில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 2 into -2 into -3 -2 into -3 plus 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -5. ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா m-2 into m-3 is equal to 0. அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ 2 வரும் and m ஓட வேல்யூ 3. So there are two values for m and both are unequal, different இருக்கு. அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா என்னது? a into e power m1x plus b into e power m2x. So this is the formula. So இந்த ஃபார்முலால எதை வேணாலும் m1 எடுத்துக்கலாம். You can treat it anyone as m1. So that complementary function பார்த்தீங்கன்னா a into e power 2x plus b into e power 3x. எங்க இருக்கு பாருங்க? a into e power 2x, b into e power 3x. So C தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. அடுத்தது the complementary function of this. So இதோட காம்ப்ளிமெண்டரி கேட்குறாங்க. பட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித்தியாசமா இருக்கு. கேபிட்டல் லீல இல்லையேன்னு பார்க்காதீங்க. இந்த y double dashனால என்னது? y double dashனா 2 time derivative with respect to x. y dashனா 1 time derivative with respect to x. சரிங்களா? ஸோ தட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக இது எல்லாம் எழுத MCQ கொஸ்டின் இதெல்லாம் எழுதக்கூடாது. நம்ம டேரெக்டாக விஷயத்துக்கு போயிடணும். பட் நீங்கள் புதுசாக ஏதாவது பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சம் ப்ரீஃபாகவே சொல்கிறேன். பட் இந்த எக்ஸாமினேஷனில் இவ்வளோலாம் எழுதக்கூடாது. டேரெக்டாக விஷயத்துக்கு வந்துடணும். இதை பார்த்த உடனே m ஸ்கொயர் minus 6m plus 9 equal to 0. 9 எப்படி பிரிப்பீங்க? -3 போட்டால் -6 ஆட் பண்ணால் +9. மல்டிப்ளை பண்ணால் +9 ஆட் பண்ணால் -6. அப்போ பாருங்கன்னா m-3 into m-3 equal to 0. Then m is equal to 3, 3. Both are equal values of m. m ஓட வேல்யூ ஈக்குவலா இருக்கு. Then complementary function formula இருக்குது ax plus b into e power 3x. So இதுதான் complementary function. எங்க இருக்கு பாருங்க? ax plus b into -3. ஆனா இங்க +3. ஓகே, இது கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ பி தான் சம்மோட ஆன்சர். சம்டைம் இப்போ பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா MCQனும் போது என்னன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூட் அப் பண்ணணும். சரிங்களா? டிஸ்கிரிப்டிவ்னா நீங்கள் எழுதுறது ஆன்சர். பட் MCQல அப்படி கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிறது ஆன்சர். அந்த ஆன்சர் தான் நீங்கள் வருதான்னு பார்க்கணும். ஏன் அதுக்காக சொல்ல வரனா, இதை இப்படி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை வேற மாதிரி கூட எழுதலாம். எப்படி எழுதலாம்னா ax plus b தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதை a plus bxன்னு எழுதலாம். into e power 3x இப்படியும் எழுதலாம். இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். அப்ப நீங்க ஆப்ஷன்ல தேடும் போது இப்படி இல்ல இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஆப்ஷன்ல இல்லைன்னு நினைச்சுக்கூடாது. சரிங்களா? அதனால ஆப்ஷன்ல இதை மாதிரி கொடுக்கலன்னா இதை மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க. அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதை டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏபி தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏக்கு பதிலா C1, பிக்கு பதிலா C2, அப்படியே எக்ஸ்ட்ரா கோஎஃபிஷியன்ட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏபி தான் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதனால் இது ஏன்னா MCQ கொஸ்டின்றது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதில் எதுதான் ஆன்சர் நீங்கள் தான் சர்ச் பண்ணணும். டிஸ்கிரிப்டிவ் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த நோட்டேஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த நோட்டேஷன் நீங்கள் கொடுக்குறது ஆன்சர். பட் MCQவில் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் ஆப்ஷனை தேட முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து the complementary function of this. You see the given differential equation is cubic equation. So we cannot factorize directly. இப்போ M கன்வெர்ட் பண்ணீங்கன்னா m cube minus 12m plus 16 is equal to 0. So we cannot factorize m cube.
நீங்க போய் இந்த quadratic equation சொல்லிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிடாதீங்க. Okay, so to factorize this we want to identify m value at least randomly உங்களுக்கு m values கண்டுபிடிக்கணும். randomly we put m equal to 1 roughly. m க்கு 1 போட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, cubic equation டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்ப அத மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா m க்கு நம்மளா randomly வேல்யூஸ் கொடுத்து ஒரு ரூட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். Okay, so you have to identify at least one root by putting any other value for m. ஒண்ணுனா m க்கு 1 போட்டா என்ன வரும்? 1 minus 12 plus 16 is not equal to 0. 0 கிடையாது. ஓகே, சரி. அப்ப அடுத்தது m க்கு minus 1 போட்டா வருமா? minus 1 plus 12 plus 16. Again it is not equal to 0. So leave it. அடுத்து வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம். m க்கு பதிலா 2 போடுவோமா? இந்த மாதிரி ஒன்னொன்னா தான் போட்டு பார்க்கணும். m க்கு 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 8 minus 24 plus 16. இதில் போட்டிங்கன்னா 16 plus 8 வந்து 24. 24 minus 24 0. So 0 வருதா? அப்படின்னா m is equal to 2 is one of the root. m is equal to 2 is one of the root. இப்படிதான் பண்ணணும், one of the root. Suppose 2 க்கு 0 வரலன்னு வச்சுங்க, then you try with m equal to minus 2. எதுலையாவது கண்டிப்பா 0 வரும். 0 வந்துச்சுன்னா it is one of the root. To find the remaining roots, I am going to use synthetic division. படிச்சிருப்பீங்க, 10th ல படிச்சிருப்பீங்க. The synthetic division, m cube coefficient is 1, m square coefficient, no m square, 0, m coefficient minus 12, constant 16. So இதுக்கு 2 க்கு தான 0 வந்துச்சு, so put 2 here. First value always 0, take 1, இந்த 1 கீழ இருக்கீங்க. 2 into 1, 2, 0 plus 2, 2, 2 into 2, 4, minus 12 ல 4 போச்சுன்னா என்ன வரும்? So 4 போச்சுன்னா 8, minus 8, and then 2 into minus 8, minus 16. பார்த்தீங்கன்னா 0. இங்க 0 வந்தா தான் அங்க 0 வரும். ஓகே, so remaining வந்து coefficient of second degree equation. அப்ப இது வந்து m square plus 2m minus 8 is equal to 0. அப்ப என்ன ஆயிடும்னா நம்ம ஃபேக்டர்ஸ் minus 8 எப்படி பிரிக்கிறீங்க? 2 into 4, 8. I want plus 2. அப்போ வந்து மைனஸ் இதுக்கு போயிடுங்க, plus 2. So minus 2 into 4, minus 8, minus plus 2. So this is m minus 2 into m plus 4 equal to 0. Then m equal to 2 and m equal to minus 4. So how many roots are there? 3 roots. So 2 equal root. m is equal to 2, 2, the last one minus 4. So அப்போ என்ன இருக்கு பாருங்க, 2, 2, ரெண்டு இது ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம்? ax plus b. ஆனா இங்க வந்து minus 2 இருக்கு, பட் இது here plus 2. அப்ப இங்க இருக்கு ax plus b into e power 2x plus c into e power minus 4x. அப்போ d தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. கியூபிக் ஈக்குவேஷனால ஒன்னொன்னா போட்டு செக் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் இது முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா பண்ணல, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுனால பொறுமையா போடுறேன். பட் ட்ரை ஃபாஸ்ட். சரி, இப்போ இந்த சம் பாருங்க, சால்வ்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? டி ஸ்கொயர் பிளஸ் டி பிளஸ் 1 into y equal to 0. தென் ஆக்சிலரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா m square plus m plus 1 equal to 0. We cannot factorize. அப்போ என்ன பண்ணோம்? a equal to 1, b equal to 1, c equal to 1. அப்போ ஃபார்முலா minus b m க்கு m is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதெல்லாம் ஃபார்முலாலாம் எழுதக்கூடாது, டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி போயிட்டே இருக்கணும். பட் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக நான் கொஞ்சம் பிரீஃபா சொல்லித்தரேன். பட் இந்த எக்ஸாமினேஷன் டைரக்டா போடுங்க. இந்த 2 ஸ்டெப் நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸ்டெப்பே போடக்கூடாது. MCQல டக்கு டக்கு டக்குன்னு விஷயத்தை போட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு கிளியரா ஐடியா கொடுக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு பிரீஃபா போடுறேன். -1 plus or minus root of b square minus 4ac by 2a. So -1 plus or minus root of minus 3 by 2. So finally m is equal to -1 by 2 plus or minus I root 3 by 2. So this is alpha plus or minus I beta. Alpha plus or minus I beta. You see in the right hand side 0. Apana no particular interval. Only complementary function is the solution of the differential equation. புரியுதுங்களா? Complementary function மட்டும் தான் இதோட சொல்யூஷன்.
ஸோ ஆல்ஃபா வந்து e பவர் மைனஸ் 2x, பீட்டா வந்து √3/2. எங்கே இருக்கு? e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு a காஸ் x/2. ஆனால் இங்கே √3/2 இது கிடையாது, இதுவும் கிடையாது. √3/2 இங்கே தான் இருக்கு. -1/2 இங்கே +1/2 இருக்கு, அப்போ இதுவும் கிடையாது. இப்போ e பவர் மைனஸ் x/2 a காஸ் √3/2 ப்ளஸ் b சைன் √3/2. ஸோ a தான் இந்த சம்மோட ஆன்சர். Solve the equation. ஸோ இதில் பாருங்க ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைட் 0 இருக்கிறதுனால காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் சொல்யூஷன். எப்படி சால்வ் பண்ணலாம்? டி ஸ்கொயர் இந்த ஒய்யை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா +1 × y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது m² + 1 = 0. அப்போனா ஒரு m² = -1. அப்போ m இஸ் ஈக்குவல் டு ±√(-1). அப்படின்னா நான் ஒரு ±i அப்படிதான் வரும், ஏன்னா √(-1) i. அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்கு? நான் தான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்தேன், +r-i பீட்டான்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். நான் இருக்கா? இன்ட்ரடக்ஷன் எடுத்து பாருங்க. +r-i பீட்டாக்கு நான் என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு a cos பீட்டா எக்ஸ் ப்ளஸ் b sin பீட்டா எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். அதில் பீட்டாவோட வேல்யூ 1. ஏன்னா கம்பேர் பண்ணுங்க, இங்கே பீட்டா பாருங்க, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1. அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து a cos x plus b sin x. இவ்வளோதான் ஆன்சர். பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது, அவ்வளோதான். டைரக்டாக இதுதான் சொல்யூஷன். y ஈக்குவல் டு சொல்யூஷன். ஸோ நோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இந்த டைப்புக்கு pi வந்து 0 நான் பேர் சொல்லிட்டேன். ஸோ a எங்கே இருக்கு பாருங்க, a cos x plus b sin x. ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இது பாருங்க, the solution of the ordinary differential equation d² by dx² plus p dy by dx plus qy equal to 0 is y equal to c1 e power minus x plus c2 e power minus 3x. அதோட சொல்யூஷன் நல்லா கேட்டுங்க, சொல்யூஷன். அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான் இது. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் p and q அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றுவோம். d² plus pd plus q into y equal to 0. இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா m² plus pm plus q தான். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் உங்களுக்கு ரூட்ஸ் வரணும். இப்போ இதுதான் சொல்யூஷன்னா இல்லை m1ஓட வேல்யூ என்னது? முதல் வேல்யூ வந்து -1, m2ஓட வேல்யூ -3. அப்போ இது பியும் கியூவும் என்ன வேல்யூவா இருந்தா எம்மோட வேல்யூ இது வரும், அப்படிதான் கேட்குறாங்க கொஸ்டின். ஏன்னா இது வந்தா மட்டும் தான் இது சொல்யூஷனா இருக்க முடியும். சரிங்களா? அப்போ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் p and q the value of m becomes -1 -3 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் தான். இதுல இருந்தே நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமே. இந்த -1 சைடு கொண்டு போனீங்கன்னா +1 மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த -3 போனீங்கன்னா +3. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா m² + 4m + 3. ஜஸ்ட் எனக்கு டைரக்டா மல்டிப்ளை பண்ண தெரியும், அதனால மல்டிப்ளை பண்ணிட்டேன். பட் யூ சிம்பிளி யூ மல்டிப்ளை தீஸ் டூ, யூ வில் பி கெட்டிங் திஸ். So by comparing this, p is 4. Anything compare பண்ணீங்கன்னா m coefficient is p, here m coefficient is 4. So p 4, q ஓட வேல்யூ 3. 4, 3. p ஓட வேல்யூ, q ஓட வேல்யூ 4, 3. Where is 4, 3? c. c தான் நம்மளோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இது பாருங்க, solve the equation d cube minus 3d². So இதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா cubic equation whenever m³ minus 3m² plus 3m minus 1 equal to 0. ஃபேக்டரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா நான் சொல்லியிருக்கேன், mக்கு ரேண்டம் வேல்யூ, mக்கு 1 கொடுத்து பாருங்க. 1 minus 3 plus 3 minus 1 0. ஸோ அப்படின்னா m equal to 1 is one of the root. 1 is one of the root. ஓகே, அப்போ ரிமைனிங் ரூட்டுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சிந்தடிக் டிவிஷன் தான் யூஸ் பண்ணணும். So what is synthetic division? m³ coefficient 1 minus 3 plus 3 minus 1. So m equal to 1 is root. அப்போ 1 நீங்க போடுங்க, 0. இறக்குனீங்கன்னா 1 into 1 1 minus 2, 1 into minus 2 minus 2, 3 2 போனா 1, 1 into 1 1. So 1 is 0. So what is the remaining quadratic equation? 1 into m, m² minus 2m plus 1 equal to 0. So இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா m minus 1 into m minus 1. ஃபேக்டரைசேஷன்லாம் நான் ரொம்ப டீஃபேக்டரிங் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தரவா தெரியும். ஸோ m is equal to 1 and m equal to 1. ஸோ all the 3 roots are equal. பாருங்க எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ
So what are the roots for m? M is equal to roots of the given cubic equation is 1, 1, 1. All the three roots are equal. Formula கொடுத்திருக்கேனே, complementary function is equal to ax square plus bx plus c into e power 1 into x. This is the answer. A க்கு பதிலா c1 c2 c3 யூஸ் பண்ணனும். nothing, no problem. எங்க இருக்கு பாருங்க, c1 square plus c1 x square c2 x plus c3 into e power minus x. But plus x ல இருக்கு, அது கிடையாது. அப்ப b தான் போட்டு e power x. So b is the answer of the problem. Okay. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதை எப்படியும் எழுதலாம், இல்ல என்ன பண்ணலாம், a plus bx plus cx இப்படியும் எழுதலாம். சரிங்களா? இப்படியும் எழுதினாலும் சேம் ஆன்சர் தான், தெரிஞ்சுக்கங்க. எப்பவுமே ஸ்கொயர் முதல்ல அப்புறம் எக்ஸ் அப்புறம் அப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை. யூ கேன் ரைட் இந்த டிசெண்டிங் ஆர்டர் ஆல்சோ. ஏஎக்ஸ் பிளஸ் பிஎக்ஸ் இன்க்ரீஸ் ஆர்டரில் கூட எழுதிக்கலாம். சரிங்களா? டிசெண்டிங் கிடையாது, அசெண்டிங் ஆர்டர்லேயே எழுதிக்கலாம். ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிஎக்ஸ் கியூ ஏ பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த சம பொறுத்தவரைக்கும் பி த ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. Solve the equation கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன்னா m cube minus 1 equal to 0. சாரி, m cube plus 1. இதை சால்வ் பண்றது, இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? m cube plus 1 equal to 0. ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, a cube plus b cube. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண முடியும். What is a cube plus b cube? a plus b into a square minus ab plus b square. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியோம். அப்படின்னா இது m plus 1 into m square minus m plus 1. பிகாஸ் இங்க வந்து a1 சாரி a வந்து m, b வந்து 1 equal to 0. ஸோ இதை இப்படி எழுதணும். ஓகே, ஸோ இதை நிறைய பேர் என்ன தப்பு பண்ணீங்களா, m கியூபா m கியூப் என்ன பண்ணுவாங்க, m கியூப் ஈக்குவல் டு -1, அப்போ 3 -1 சொல்லுவாங்க. m cube m equal to -1 -1 -1 சொன்னா தப்பு. இது இப்படி போடக்கூடாது. ஸோ டோட்டலி ராங். யூ ஹவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா a cube plus b cube. ஸோ a plus b into a square minus ab plus b square. இந்த ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு m equal to -1 அப்படின்னு வந்துடும். பட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், m square minus m plus 1 equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா உங்களால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ we need to apply factorization. minus b plus or minus root of b square minus 4ac ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது எப்படியுமே கண்டிப்பா அப்படி இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுன்னு போது மைனஸ் பினால உங்களுக்கு ஏ கிடையாது, பி கிடையாது. அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இருக்கு. சரி, ஒரு வேல்யூ வந்து -1 தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்ப இங்க +1 இருக்கு, இங்க -1 இருக்கு, அப்ப இதுவும் கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுதான் இருக்கும். நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா -1 + or - i √3/2 தான் வரும். நான் இதை வச்சே முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் -1 இருக்கு, -1 இங்க +1 இருக்கு, இங்க -1 இருக்கு, அப்ப கண்டிப்பா இது கிடையாது, இதுதான். ஸோ ரிமைனிங் இதுதான் வரப்போகுது. ஓகே, அப்படி ஒரு வேலை உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வேற இதே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இதை ஃபேக்டரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சரி. சம்டைம் இப்போ இந்த சம்ல வந்து d³ + 1 இருக்கு. இப்படி வந்தா என்ன பண்ணுவீங்க, d³ -1 வந்தா என்ன பண்ணுவீங்க? இதுல நிறைய பேர் இதை பார்த்துட்டு m³ = 1 போட்டு m1,1,1 போட்டுறாதீங்க. we cannot say 1,1. இது வந்து டோட்டலா ராங். என்னன்னா if you use if you have m³ -1 = 0, you need to apply the formula a³ - b³. a³ - b³ formula என்னதுமா, a - b into a square plus ab plus b square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஃபார் திஸ். ஓகே, இதை போய் டைரக்டா 1,1,1 சொல்லிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா புதுசா இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா மைண்ட்ல வச்சா இந்த மாதிரி சம் போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சால்வ் த ஈக்குவேஷன் d⁴ - 1 into y = 0. ஸோ இதை மாதிரி இதை எப்படி போடுவீங்க? ஆக்சுவலி ஈக்குவேஷன் என்னது, m⁴ - 1 = 0. எப்படி 4th டிகிரி ஈக்குவேஷன் எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? ஈஸி, கண்டிப்பா பண்ணலாம். இதெல்லாம் யோசிக்கணும் பாருங்க. m² of square
minus 1 square. You see a square minus b square. What is the formula for a square minus b square? A square, sorry, the full a nechunga. A square minus b square. So a plus b into a minus b. And then idhula m square plus 1 equal to 0 and m square minus 1 equal to 0. And then idhula m square equal to minus 1, m square equal to plus 1. So idhula irundhu enna varumna m is equal to plus or minus root of minus 1. Root of minus 1 I. Idhula m is equal to plus or minus root of 1 வந்து 1. So plus or minus 1 plus or minus I. Plus or minus I na இது வந்து நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தான். இது வந்து plus or minus I beta அப்படின்ற ஃபார்முலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து m வந்து 2 values are unequal கான ஃபார்முலா. அப்போ இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா முதல்ல இதை எழுதிக்கலாம். a into e power m1x plus b into e power m2x. ரிமைனிங் வந்து இதுக்கு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து e power alpha x வராது, ஒன்லி a cos beta x plus b sin beta x. ஆனால் a b இங்கே யூஸ் பண்ணிட்டதுனால c cos beta x, பீட்டான்றது 1, இதை கம்பேர் பண்ணிங்கன்னா 1 பிளஸ் d sin beta x. சரிங்களா, என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா பாருங்க. இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். பட் இந்த ப்ராப்ளத்தில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எங்கே இருக்கு? a into e power x plus b into e power minus x c cos x plus d. ஸோ c தான் இந்த சம்மோட ஆன்சர். நல்லா புரியுதா பாருங்க. 4th டிகிரி ஈக்குவேஷனையும் கொடுப்பாங்க. யூ ஹவ் டு திங்க் லைக் திஸ். ஒரு இதில் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஐ, ஒரு இதில் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1. பிளஸ் ஆர் மைனஸ் 1னா 2 டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஃபார் m. இன்னொன்று வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஐன்றது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்றது அவங்க ஃபார்முலா கொடுத்துருக்கேன். a cos beta x plus b sin beta x. Since already we used a and b, so அதனால we are using here c and d. சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க, பார்த்துக்கலாம். சம்டைம் இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லிடுறேன். இதை இப்படியும் கொடுப்பாங்க, இதை நம்ம வேற மாதிரி கூட சால்வ் பண்ணலாம். என்ன பண்ண, முதல்ல நான் இதை எடுத்துக்கிட்டு ரெண்டாவது இதை எடுத்தேன்னா இல்லை, ஒருவேளை இதை முதல்ல எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிஎஃப் எப்படி எழுதலாம்? சப்போஸ் இதை முதல்ல எழுதிட்டீங்கன்னா a cos beta x plus b sin beta x போட்டு பிளஸ் அடுத்த ரெண்டு வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1 வரதுனால இதை நம்ம என்ன பண்ணலாம்னா c into e power x plus d into e power minus x இதை மாதிரி எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. இன்னும் சில நேரத்தில் இதை C1 C2 C3 C4 அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க டிஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய காயின் பண்ணலாம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இதுல ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, ஆக்சிலரி ஈக்குவேஷன் அது m ஸ்கொயர் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? m ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப் வேணா எழுதிங்க, கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் எக்ஸாம்பிள் எழுத டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைரெக்டாக போடலாம். ஸ்கொயர் இருந்தால் இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம், கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா m ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, m ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ m ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1, m ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. தென் m ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஐ, m இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. இப்போ என்ன ரிப்பீட் ஆகுது பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் ஐ ரிப்பீட்டட் ட்வைஸ். பிளஸ் ஆர் மைனஸ் ஐ இங்கேயும் வருது இங்கேயும் வருது, ரிப்பீட் ஆகுது. சரி, இதை நல்லா கிளியரா சொல்றேன், கவனிங்க. நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ இது ரிப்பீட் ஆகலைன்னா நீ என்ன பண்ணுவீங்க? பிளஸ் ஆர் மைனஸ் ஐக்கு a cos beta x plus b sin beta, பீட்டான்றது 1, பீட்டா எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். கரெக்டா? நான் இப்போ ஜஸ்ட் எழுதிதான் காமிச்சிருக்கேன். இது மட்டும்தான் வருது, இது வரல அப்படின்னா நீங்க இதுக்கு a cos beta x plus b sin beta x போடுவோம். ஆனா ரிப்பீட் ஆனா பொதுவா ரெண்டு m வேல்யூ ரிப்பீட் ஆனா என்ன சொல்லுவேன்? ax plus b சொல்லணும் இருக்குங்களா? ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்தா a பவர் ax plus b into e power mx சொல்லுவோம் பாத்தீங்களா? அதே லாஜிக்கை நம்ம இங்க ஃபாலோ பண்ணணும். இங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஐ ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுறதுனால நீங்க இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ax plus b into cos x plus cx plus d into sin x இதை மாதிரி எழுதணும்.
சரிங்களா? இதுதான் CF. இந்த ரைட் ஹேண்ட் சைடு 0 வரதுனால நோ பர்டிகுலர் இன்டெக்ரல். அதனால இதுதான் சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால y ஈக்குவல் டு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது எங்க இருக்கு? ax plus b into cos x plus cx plus d into sin. ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர். சம்டைம் ஏக்கு பிசி பதிலாக C1 C2 C3 C4னு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 11th ப்ராப்ளம். The particular integral of d plus 5 into d minus 4 into y equal to 1000. So particular integral என்ன பண்ணுவோம்? pi is equal to 1 by d plus 5 into d minus 4 into 1000 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் பர்டிகுலர் இன்டெக்ரல் சொல்லியிருக்கேன். இந்த சைடு e வந்தா செகண்ட் டைப், sin வந்தா தேர்ட் டைப், sin cos வந்தா தேர்ட் டைப், எஸ் அல்ஜிப்ரா வந்தா ஃபோர்த் டைப் சொல்லியிருக்கேன். கான்ஸ்டன்ட் வந்தா சொல்லவே இல்லையே. கான்ஸ்டன்ட் வந்தா என்ன பண்ணணும்னா, நல்லா தெரியும், ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து எப்பவுமே ஒரு நம்பரை அந்த நம்பர் இன்ட்டு 1ன்னு எழுதலாம். அதை வந்து e⁻0x சொல்லலாம். அகைன் இது டைப் 2 ஆயிடும். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈஸியாக சிம்பிளா சொல்ல வரேன், கவனிச்சுங்க. கான்ஸ்டன்ட் வந்தா டிக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது கான்ஸ்டன்ட், ஸோ டிக்கு 0 ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 0 + 5 0 + 5 into 0 minus 4 into 1000. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருது ஃபைனலாக? 1 by 5 into 4 20 minus 20 into 1000. ஓகே, ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணாங்க. ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். -2 இது அடிச்சுன்னா 100னா -50. ஸோ பர்டிகுலர் இன்டர்வல் வந்து -50. எங்க இருக்கு? சி தான் இந்த சம்மோட ஆன்சர். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்குது. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னா அப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். m⁴ + 8m² + 16 is equal to 0. செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். கியூபிக் ஈக்குவேஷனை ஒரு வேர்முக்கு ஒரு வேல்யூவை போட்டு நம்ம அதையும் செக் பண்ணி போடலாம்னு ஒரு ஐடியா சொல்லிட்டேன். அப்போ ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் எல்லா ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷனையும் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியாது. Some equation we can solve, but in this equation, the this m² term you treat it as y. Appo what is m⁴? m⁴ is y². Appo idu y² plus 8y plus 16 is equal to 0. Now 16 can be written as 4 4s are 16, so that it is y plus 4 into y plus 4 equal to 0. Then y என்றது m². So m² plus 4 into m² plus 4 equal to 0. So m² equal to -4, m² equal to -4. Then finally m is equal to plus or minus 2y. Here also m is equal to plus or minus 2y. So both are same. Both are same, and it is the form of plus or minus I beta. So you know the formula. Formula கொடுத்திருந்தேன். என்ன formula வரும்? a cos beta x plus b sin beta x சொல்லிருக்கேன். So ஆனா ரெண்டு சேமா இருந்தா என்ன formula? ax plus b into cos beta x, beta என்றது 2, plus cx plus b, cx plus d into sin 2x. சரிங்களா? எங்க இருக்கு? ax plus b cos 2x plus cx plus d into sin 2x. ஸோ d தான் இந்த சம்மோட ஆன்சர். ஏன்னா ரிப்பீட் ஆகுது பாருங்க, ரெண்டுமே ரிப்பீட் ஆகுறதுனால a cos beta x plus b sin beta x ஓட ரிப்பீட்டட் வேல்யூ இதுதான். அது சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மை டீல் பண்ணிக்கோங்க. ஓகே, நோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க, 13th சம் பாருங்களா, கொஞ்சம் கிளியராக படிங்க. இஃப் 1 plus or minus 2y and 1 plus or minus 2y ரெண்டுமே ரிப்பீட் ஆகுது, நல்லா கிளியராக பார்த்துங்க. Are roots of the auxiliary equation corresponding to the fourth order equation, homogeneous linear differential equation. This, then the solution is right hand side 0 வருது. அப்போ complementary function only the solution of the given differential equation. அப்போ y is equal to ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. அதுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கேன்? e⁻α x into a cos beta x plus b sin beta x அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
e power alpha x அப்படின்னா e power alphaன்றது 1 alpha x into a cos beta x. ஆனா ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன், ax plus b போடணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? b into cos x, பீட்டாவோட வேல்யூ என்னது 2, சாரி வெறும் cos x போடக்கூடாது, ஏன்னா பீட்டாவோட வேல்யூ 2. ஸோ a cos 2x plus cx plus d into sin 2x. Okay, so this is the solution of the given differential equation. e power alpha x into ax plus b into cos 2x cx plus d into sin 2x. So a தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். இந்த சம் பாருங்க, சொல்யூஷன் தான் உங்க ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் முதல்ல ஆக்சிலரி ஈக்குவேஷன் m ஸ்கொயர் மைனஸ் 5m பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. 6 எப்படி பிரிக்கலாம், -2 -3. ஸோ அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா a into e power minus 2x plus b into e power minus 3x. Particular integral 1 by d square minus 5d plus 6 into 2. அதான் சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் வந்ததுன்னா டிக்கு 0 தானே போட சொல்லியிருக்கேன். டிக்கு 0 போட்டிங்கன்னா என்ன வரும், இங்கே 0 இங்கே 0, 0 minus 0 plus 6 into 2. அடிச்சிங்கன்னா 1 2s are 2, 3 2s are 6. ஸோ திஸ் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், திஸ் இஸ் பர்டிகுலர் இன்டர்வல். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சொல்யூஷன் வந்துடும். ஸோ y ஈக்குவல் டு என்னது, திஸ் பிளஸ் திஸ். எங்கே இருக்கு, ஏக்கு பதிலாக c1 யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. 1/3 இருக்குங்க, 1/6 அதனால இது கிடையாது, இது கிடையாது. -2 -3 -2 -3. ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் த ஃபங்க்ஷன், இதோட பர்டிகுலர் இன்டர்வல் கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிக்குமே, pi is equal to 1 by d square plus 6d plus 8 into e power minus 4x. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுங்க, டிக்கு பதிலாக x கோஎஃபிஷியன்ட் -4 ரீப்ளேஸ் பண்ணது வரும். 0 வருமா வராதான்னு பார்க்கணும். சரி, என்ன போடுங்க, -4 போட்டிங்கன்னா 16, மைனஸ் போட்டா 24, -24 plus 8 என்ன வருது, 0 வருது. 0 வந்தா நான் சொல்லியிருக்கேன் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், இஃப் யூ கெட் 0 in the denominator then put x in the numerator and differentiate with respect to t in the denominator. சரிங்களா, 0 வந்தா மேலே x போட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். d square differential 2d, 6d differential 6 into e power minus 4. Okay, so once again after this again you have to replace, 3p அதை replace பண்ணணும். ஸோ d 3p -4 போட்டிங்கன்னா ஒரு 0 வருவா வராதான்னு பார்த்துக்கோங்க. 0 கண்டிப்பாக வராது, அதனால நம்ம போடலாம். ஸோ எக்ஸ் போட்டு -4 into 2 -8 plus 6. 0 வந்தால் போடக்கூடாது, 0 வராதுன்னா நம்ம போடலாம் ரைட்டுமா. ஸோ அப்போது -8 plus 6னா -2, அப்போது -x/2. நான் மைனஸை மேலே கொண்டு போயிடுங்க, e power minus 4x. ஸோ திஸ் இஸ் பர்டிகுலர் இன்டர்வல். எங்கே இருக்கு, -x/2 into e power minus 4x. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா, ஓகே. இப்போ இதுக்கும் பர்டிகுலர் இன்டர்வல் தான் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணோம், pi is equal to 1 by d square minus 6d plus 9 into 2 into e power 3x. ஸோ அப்போ இந்த டைப்புக்கு என்ன பண்ணணும், d is replaced by 3, ஏன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, அதனால டிக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். பட் ரீப்ளேஸ் பண்ணும்போது 0 வருதா இல்லைன்னு செக் பண்ணணும். ஸோ வெரிஃபை த டினாமினேட்டர் 0 ஆர் நான் 0 போட்டிங்கன்னா நான் ஒரு 3 square 9 minus 6 into 3 18 minus plus 9 equal to 9 plus 9 18 minus 18 0. டினாமினேட்டர் 0 வருது. அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் 0 வந்தால் போடக்கூடாது. ஸோ நோ நீட் டு சப்ஸ்டியூட். ஃபார் தட் புட் எக்ஸ் இன் த நியூமரேட்டர் அண்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. So d square differential 2d, 6d differential minus 6 into e power 2 into e power 3x. 3p replace பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா. அகைன் x கோஎஃபிஷியன்ட் 3, ஸோ டிக்கு 3 போட்டிங்கன்னா 0 வருமா வராதா, போட்டிங்கன்னா 3 into 2 6, 6 minus 6 0 வருது. ஒன்ஸ் அகைன் we are getting 0 in the denominator. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், அகைன் புட் ஒன் மோர் x, ஆல்ரெடி ஒன் x இருக்கு, இன்னொரு x போட்டிங்கன்னா x ஸ்கொயர் பை டிஃபரன்ஷியேட், கீழே இருக்கிற டிஎல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d டிஃபரன்ஸ் 2, 6 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 இன்ட்டு 2 into e power 3x. அவ்வளோதான், பர்டிகுலர் முடிஞ்சு போச்சு. பட் we can cancel 2. ஸோ அப்போ என்ன வரும், x ஸ்கொயர் இன்ட்டு e power 3x. ஸோ where is x square into e power 3x, இங்கே இருக்கு, ஏ தான் சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஓகே, பர்டிகுலர் இன்டர்வல் தான் கேட்குறாங்க. 17th ப்ராப்ளம்.
Once again, I'm going to find out particular integral. Pi is equal to 1 by d cube minus 12d plus 16 into e power 2x. So, this is type second type. So, d on the x coefficient 2 replace பண்ணனும். But already I told you, first verify whether it is 0 or non-zero. So, 2 d cube na 8 minus 12 into 2, 24 plus 16. What I know there? 16 plus 8 வந்து 24 minus 24 0. We are getting 0 in the denominator. அப்ப நான் என்ன பண்ணனும் சொல்லிருக்கேன்? Put x in the numerator and differentiate with respect to d in the denominator. d cube differentiate பண்ணீங்கன்னா 3d square minus 12d different na 12 constant different 0 அதனால விட்டுறலாம். So once again substitute d. 3p d க்கு 2 போடுங்க. d க்கு 2 போட்டா என்ன வரும்? 2 square 4 4 into 3 12 12 minus 12 0. Again we are getting 0 in the denominator. Denominator 0 இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? Put one more x. இன்னொரு x போட்டீங்கன்னா x square. Again you differentiate with respect to d. 3d square differentiate பண்ணா 6d into e power 2x. Okay, 3p still d இருக்கா? Again d க்கு வந்து 2 replace பண்ணனும். Replace பண்ணா 12. அப்போ d க்கு 2 போடும்போது we are getting 12. So 6 into 2 12. So x square by 12 into e power 2x. So எங்க இருக்கு? x square by 12 into equal to d தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே. So next வந்து 18th ப்ராப்ளம். Again particular integral தான் கேட்டிருக்காங்க. d க்கு வந்து -4 போடலாமா? So particular integral is equal to 1 by d cube minus 12d plus 16 into e power minus 4x. So in the type second type தான். So replace d by -4. அப்படி போடும்போது 0 வருமா வராதுன்னு பாருங்க. So d க்கு -4 போட்டீங்கன்னா 64. So minus 64. போடுனா minus minus plus 24. 24 or 48 அப்போ. ஏன்னா -4 போட்டீங்கன்னா minus into minus plus 12 into 4 48 plus 16. 0 வருமா? 40 50 64 0 வருது. So 0 வந்தா என்ன சொல்லிருக்கேன்? Put x in the numerator, differentiate with respect to d. d cube differential 3d square minus 12. Again you replace by -4. d க்கு -4 போட்டா 0 வருமா வராதுன்னு பாருங்க. 0 வராதுன்னு நினைக்கிறேன். So x by -4 னா 16. 16 into 3 48. So 48 minus 12 into e power minus 4x. So எங்க இருக்க ஆன்சர் பாருங்க. என்ன வருது? x by 36 into e power minus 4x. So x by 36. C. So 18th sum வந்து C the answer. 19th problem. Particular integral of the equation. இதோட particular integral கேக்குறாங்க. So Pi is equal to 1 by d square plus 4 into cos 2x. என்ன பண்ணணும்னா நான் சொல்லிருக்கேன் இன்ட்ரோடக்ஷன்லயே கொடுத்தாங்கனே sin cos வந்தா third type சொல்லிருக்கேன். third type என்ன ரீப்ளேஸ் பண்ணனும்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க 2. அப்ப a ஓட வேல்யூ 2. So in the third table already I told you you have to replace only for d square not for d. So d square க்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணனும்? minus a square. So minus a square னா minus பண்ணா plus ஆயிடுதா சொல்லக்கூடாது. minus வெளியில இருக்கு. அப்புறம் தான் a வை ஸ்கொயர் பண்றோம். So square of 2 is 4. So d square க்கு -4 போடணும். So if you put d square -4 plus 4 0. So we are getting 0 in the denominator. So 0 வந்தா நான் என்ன பண்ணனும் சொல்லிருக்கேன்? Put x in the numerator, differentiate with respect to d in the denominator. So d square differentiate பண்ணீங்கன்னா 2d, 4 differentiate பண்ணா 0. அப்போ only என்ன வரப்போகுது? cos 2x. ஓகே, அடுத்து என்ன பண்ணனும்? So இந்த third type பொறுத்த வரைக்கும் நம்ம d ஸ்கொயர் தான் ரீப்ளேஸ் பண்ணனும், d க்கு போடக்கூடாது. ஆனா இங்க என்ன இருக்கு? d. அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றேன். x by 2 அப்படியே இருக்கட்டும். இந்த d னா பாருங்க, பொதுவா d னா என்ன தெரியுங்களா? டிஃபரன்ஷியல். d னா டிஃபரன்ஷியல். 1 by d னா இன்டெக்ரல். 1 by d னா என்னது? இன்டெக்ரல். அப்போ 1 by d னா இன்டெக்ரல் ஆஃப் cos 2x. So what is integral of cos 2x? sin 2x by 2. இன்டெக்ரல் பொறுத்த by 2 தான போடுவோம். by 2. So final answer வந்து x sin 2x whole divided by 2 into 2 4.
x by 4 into sin 2x. So D 19th வந்து D the answer. So next 20th problem பாருங்க. Solve the equation. Solve என்னது CF கண்டுபிடிக்கணும் PI கண்டுபிடிக்கணும். ஓகே சரி. இப்போ ஃபர்ஸ்ட் CF கண்டுபிடிக்க ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் m cube plus 2m square plus m equal to 0. பொதுவாக கியூபிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறது கஷ்டம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கியூபிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா எம்முக்கு வந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதுலேருந்து தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் ஃபாலோ பண்ணணும். பட் அண்ட் லக்கிலி பார்த்தீங்கன்னா there is no constant term. அதனால் இந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு we have easiest method. என்ன ஈஸி மெத்தட்னா you can take m outside. இது ஒரு அட்வான்டேஜ். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் சம் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா we cannot factorize. அப்போ நம்ம என்ன பண்ணணும் எம்முக்கு ரேண்டம் வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணணும். இதை மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கிறோம். பட் ஹியர் this cubic equation not having constant term, so that we can take m outside. அப்போ m வெளியில எடுத்தீங்கன்னா m square plus 2m plus 1 equal to 0. அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா m equal to 0, m க்கு வந்து பாத்தீங்கன்னா 0, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா m square plus 2m plus 1 equal to 0 அப்படி வந்துடும். பட் இதை ஃபேக்டரைஸ் பண்றது தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. 1 வந்து எப்படி பிரிக்கலாம் 1 into 1 1 1 plus 1 2. So that this can be written as m plus 1 into m plus 1. அதனால இதை வந்து MCQ ஏற்ற மாதிரி ஷார்ட்டா போடுங்க. ஸோ -1 -1 2 values are equal, 1 value unequal. அப்போ எங்க இருக்கு பாருங்க, 2 values are equal, 1 value unequal. அப்போ கண்டிப்பா 3 வேல்யூமே ஈக்குவலா இல்லை. அதனால இது வர சான்ஸே கிடையாது. கரெக்டுங்களா? அதனால இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்போ இது இடத்துல தான் ஏதோ ஒண்ணு, ஆனா அதுல -1 இருக்கு, இங்க +1 இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. பாருங்களா, பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்காமலேயே I can say the solution. A the answer. Because the reason 2 value equal, 1 value unequal. அப்போ ஃபார்முலா என்ன? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு c1x plus c2 into e power minus x plus c3 into e power 0x. ஏன்னா இங்க 0ல இருக்கு. e power 0 1, அதனால அந்த e power 0 நம்ம போடணும் அவசியமே இல்லை. அதனால தான் வெறும் c3ன்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த சம்ல பர்டிகுலர் நான் கண்டுபிடிக்க தேவையில்லை. பிகாஸ் நான் ஆல்ரெடி இதுதான் ஆன்சர் சொல்லிட்டேன். பட் எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இது இருக்கிற மாதிரியே தான் இங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா பர்டிகுலர் இன்டர்வல் நீங்க கண்டுபிடிச்சாதான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் இன்டர்வல் நீங்களே போட்டுடலாம். இருந்தாலும் நான் போட்டு கொடுத்துட்றேன். ஸோ டி கியூப் பிளஸ் 2d ஸ்கொயர் பிளஸ் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். என்ன பண்ணணும்? டிக்கு பதில் -1 போடணும். பிகாஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு? -1 தானே இருக்கு. ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? பட் இதான் ஆன்சர் சொல்லிட்டேன். பட் ஒரே மாதிரி இருந்தால் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் எவ்ரி திங். அதனால் நான் போட்டு காமிச்சிடுறேன். -1 போட்டிங்கன்னா -1, -1 ஸ்கொயர் +1 2, இங்கே போட்டிங்கன்னா -1 into e power minus x. 0 வருது. We are getting 0 in the denominator. அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? போடக்கூடாது. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? Put x in the numerator, differentiate பண்ணுங்க. So 3d square plus 4d plus d difference பண்ணா 1 e power minus x. Again you replace d by -1. இப்போ again d க்கு -1 போட்டீங்கன்னா -1 ஸ்கொயர் பண்ணா +1 3, d க்கு -1 போட்டீங்கன்னா -4 +1, again 0 வந்து பாருங்க திருப்பியும். அப்போ once again you have to put x square. சரிங்களா? அப்போ திருப்பி மேல ஒரு x போட்டா x square, again you differentiate பண்ணீங்கன்னா 6d plus 4 into e power minus x. Now again d க்கு -1 போட்டீங்கன்னா x square by -6 plus 4 னா -2. அதான் -x square by 2. ஸோ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா -x square by 2 into e power minus வந்துச்சுங்களா? சரிங்களா? ஸோ இப்படி தான் போடணும். பட் இன் திஸ் ப்ராப்ளம் we don't want to do this because already we found the solution. In case இதுவும் சிமிலராக இருந்தால் அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 21st ப்ராப்ளம். The complementary function தான் கேட்டிருக்காங்க, CF கேட்கல. ஓகே, இது எப்படி பண்ணணும்? இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றினீங்கன்னா d ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 2 into y அப்படின்னு வரும்போது ஓகே e power minus 2x. தென் ஆக்சிலரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஃபார்முலா -b plus or minus root of b square minus 4
ஏன்றது 1, 4a, cன்றது 2 by 2a. என்ன வருது -2 plus or minus root of 4 2s are 8, -8 plus 4 na -4 by 2. அப்போ -2 plus or minus root of -1 on the I, root of 4 on the 2 by 2. So finally -1 plus or minus I. Take 2 outside, cancel with the denominator. So -1 plus 2y. This is alpha plus or minus sin beta. So e power alpha x minus 1. E power minus x. Beta 1 தான். So c1 cos x plus c2 sin x. இது கிடையாது. So c தான் this is the answer. So இங்க வந்து particular integral கேட்டிருக்காங்க. Particular integral of this அப்படின்னும்போது so pi is equal to 1 by d square plus 4d plus 5 into e power x. முதல்ல வந்து particular 1 போட்டுடலாம். அப்போ 1 போட்டிங்கன்னா ஒரு dx ஓட கொஷன் 1 அப்படின்னா 1 plus 4 plus 5 into e power x. அப்போ ஆன்சர் வந்து 1 by 10 into e power x. This is pi1. Then I am going to find out pi2. Particular integral 2 is d square plus 4d plus 5 into 1. After 1. But this is constant. Already I told you, constant and we need to replace for d 0. So this is 0 plus 0 plus 5 into 1. So now 1 by 4. So finally the particular integral வந்து பாத்தீங்கன்னா add these two. 1 by 10 into e power of x plus 1 by 4. So this is particular integral. But 1 by 2 10 common எடுக்கணும். So LCM 10 எடுத்தீங்கன்னா e power of x plus 2. எங்க இருக்கு e power of x plus 2 by 10. So A தான் சமமான ஆன்சர். இப்போ இந்த சம் பாருங்க. அகைன் இதுலயும் particular integral தான். So pi is equal to 1 by d square plus 2 into x square plus x plus 2 அப்படின்னு போட்டுருங்க. இப்போ இதுல கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்ப இது வரைக்கும் pi1 எடுத்து இதை pi2 எடுக்கலாமா சார்னா ஓகே, அப்படி எடுத்தாலும் ரைட்டா தான் வரும். இதை pi1 அல்ஜிபிரிக் மாடல், இது pi2 அல்ஜிபிரிக் கான்ஸ்டன்ட்னா டிக்கு 0 போறது போட்டாலும் வரும், கரெக்ட் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா கான்ஸ்டன்ட்லயும் இது அல்ஜிபிரிக்காவே சேர்த்துங்க. மொத்த டேர்மையும் அல்ஜிபிரிக்காவே யூ கேன் ட்ரீட் இட் ஆஸ். சரி, இந்த ஃபோர்த் டைப் நான் சொல்லியிருந்தேன், இதுல அதிகமா கொஸ்டின் கேட்க மாட்டேன், நானே தேடி கண்டுபிடிச்ச சம் தான் இது. அதனால நான் அல்ஜிபிரிக் மாடல் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்து ஒரு பைனாமியல் ஃபார்ம்ல அப்ளை பண்ணணும். ஸோ எப்படின்னா டேக் அ கான்ஸ்டன்ட் அவுட் சைட். அப்போ 2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா டி ஸ்கொயர் பை 2 பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 அப்புறம் வெளியில வச்சிருங்க 1 by 2. இப்போ இதை அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா 1 பிளஸ் டி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2. So now I am going to apply the binomial formula. என்ன binomial formula na 1 plus x the whole power minus 1, or இதோட another form வந்து 1 by 1 plus x அப்படின்னு சொல்லலாம். 1 minus x plus x square minus x cube plus etc. இந்த ஃபார்முலா தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஹையஸ்ட் டிகிரி என்னது, எக்ஸோட ஹையஸ்ட் டிகிரி 2. இப்போ ஹையஸ்ட் டிகிரி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணா போதும். ஸோ 1 by 2 ஃபார்முலா என்னது 1 minus x 1 minus xன்றது d square by 2 plus x square. இதை ஸ்கொயர் பண்ணினா என்ன வரும், t power 4. ஏன்னா ஹையஸ்ட் பவர் செகண்ட் டிகிரி தானே, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். into x square plus x plus 2. So now you multiply inside 1 by 2 into this entire term into 1 x square plus x plus 2 minus 1 by 2 into d square of this. What is d square of x square plus x plus 2? அப்படின்னா அர்த்தம் ரெண்டு வாட்டி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x plus 1, இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2. ஸோ அந்த 2 போட்டுருங்க, கேன்சல் பண்ணீங்கன்னா 1. அப்போ 1 by 2 into x square plus x plus 2 minus 1 1. எங்க இருக்கு 2 minus 1 1. ஸோ இதுதான் வெளியில வந்து plus 1 by 2. ஸோ ஆன்சர் வந்து B. ஸோ B தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிச்சு. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. particular integral of this. அப்போ
பர்டிகுலர் இன்டெக்ரல் பண்ணும்போது 1 by d plus 1 the whole square into e power minus x into cos x. நல்லா பார்த்துங்க, இந்த டைப் என்னன்னா ஃபிஃப்த் டைப். என்ன ஃபிஃப்த் டைப் எடுத்து பாருங்க. இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருந்தேன் e power ax into v இன்ட்டுனா எனக்கு எடுத்து ப்ராடக்ட்ல எடுத்து பாருங்க. நடுவில் ஒருவேளை பிளஸ் வந்தா this is pi1 pi2. நடுவில் பிளஸ் வராம இதில் வந்து மல்டிபிள் வருதுனால ஃபிஃப்த் டைப் e power ax into v அந்த மாடல். ஸோ இந்த மாடலில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே -1, அப்போ இங்கே ஏவோட வேல்யூ -1. என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? d is replaced by d -1 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஈயை வந்து பழையபடி இங்கே கொண்டு வந்துடணும், ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். அப்போ டிக்கு பதிலாக d -1 போட்டால் d -1 அப்புறம் +1 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு cos x. e power minus x இங்கே கொண்டு வந்துட்டு இதை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா e power minus x 1 by இந்த -1 +1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்லி d ஸ்கொயர் இன்ட்டு cos x. அவ்வளோதான். இப்போ cos x 1 நான் அப்பயே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திருப்பி அதை நோட் பண்ணுறேன், சொல்கிறேன் பாருங்க. 1 by d நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன்டெக்ரல். இன்னைக்கு 1 by d ஸ்கொயர் இருக்கு, இது 2 டைம் இன்டெக்ரல். ஒன்று இதை 2 டைம் இன்டெக்ரல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இது வந்து தேர்ட் டைப். இது வந்து தேர்ட் டைப் ஆச்சு. தேர்ட் டைப்ல என்ன சொல்லியிருக்கேன்? d ஸ்கொயர் இஸ் ரீப்ளேஸ்டு பை -a ஸ்கொயர். இப்போ இதுல வந்து a 1, அப்போ -1ல வரும். அப்போ இங்க -1 போட்டீங்கன்னா -e power of -x. அதுவும் ஆன்சர் தான். ஒன்று இப்படி எழுதலாம், இன்ட்டு cos x. இந்த இதை இன்ட்டு cos x அப்படியே வந்துடும். கருதுனா இதுக்கு வந்து -1 ரீப்ளேஸ் பண்ண பிறகு காசு அப்படியே தானே இருக்க போகுது. அதனால -e power -x cos x எங்க இருக்கு? சி தான் ஆன்சர். இல்ல எனக்கு இது குழப்பமா இருக்கு சார், நான் 2 வாட்டி இன்டெக்ரல் பண்றதா இருந்தா பண்ணுங்க. காசை இன்டெக்ரல் பண்ணினா sin x, sin இன்டெக்ரல் பண்ணினா -cos x, அப்போ சி தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் இதை பண்ணலாம். யூ கேன் டு இட். ஸோ 25th சம் பாருங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் சேம் மெத்தட் என்ன பண்ணலாம்? பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு 1 by d square plus 4d, y dash இருந்தா 4d plus 3y, y வெளில எடுத்துறதுனால 3 into 6 into e power minus 2x d sin x. ஓகே, இதை எப்படி ரீப்ளேஸ், இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா இதை வந்து இதை ரீப்ளேஸ், இது வந்து 6th டைப் ஆச்சு, e power x into v. ஸோ d is replaced by d minus 2. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ 1 by d minus 2 the whole square into plus 4 into d minus 2 plus 3 into sin x. இப்போ பழையபடி என்ன பண்ணுவோம்? ப்ரொசீட் பண்ணுவோம். 6 into e power minus 2x எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். a minus the whole square, a square plus b square minus 2ab plus 4d minus 8 plus 3 into sin x. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர். அப்போ என்ன ஆகுது பாருங்க, 6 into e power minus 2x 1 by, இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 plus 3 7, 7 minus 8 வந்து d square minus 1 into sin x. அவ்வளோதான். பழையபடி இந்த மாடல் தெரியுமா நம்மளுக்கு தான். தேர்ட் டைப்ல d square replaced by -a square -1, ஏன்னா ஏவோட வேல்யூ 1 இல்லை, அப்போ -1. இதில் -1 போட்டிங்கன்னா -1 -2. அப்போ 6 by -2 into e power -2x into sin x. அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -3 e power -2x sin x எங்க இருக்கு? -3 e power -2x sin x. ஸோ d தான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சு வச்சு. ஓகே, ஸோ இது 5th டைப். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்க. கொஞ்சம் சம்டைம் இந்த மாதிரி சிம்பிளாகவும் வரும், சின்னத்தில் இது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பர்டிகுலர் இன்டெக்ரல் தான், திருப்பி அதே மாதிரி தான் ரீப்ளேஸ் பண்ணணும். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் சொல்கிறேன், அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 by d square plus 2d plus 1 into x into e power minus x into cos x. இது பார்த்தீங்கன்னா இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றலாமா? என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பண்ணலாம்? d plus 1 the whole square அப்படின்னு மாற்றலாம். x into e power minus x into cos x. இப்போ இந்த e பவர்னு இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம்? d is replaced by d, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால d minus 1. அப்போனா யூ கேன் டேக் e term here, e power minus x வெளில வச்சுக்கிட்டு
d க்கு பதிலா d minus 1 போட்டிங்கன்னா d minus 1 ஆல்ரெடி ஒரு plus 1 the whole square into x into cos x. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த minus 1 plus 1 cancel ஆயிட்டு உங்களுக்கு e power minus x போட்டு 1 by d square x cos x. அப்போ என்ன அர்த்தம் 2 time I want to integrate 2 time. போன வாட்டி மாதிரி x இருக்கு ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது ஏன்னா இங்க x into cos x இருக்கு. ஸோ அதனால நான் 2 வாட்டி இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி இதை 2 முறை இன்டெகிரேட் பண்ணலாம்? இந்த இன்டெகிரேஷன் மைண்ட்ல இருக்கா பாருங்க, ஏன்னா இவ்வளோ ரிசல்ட் கேட்காம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணும்போது பெர்னோலிஸ் மெத்தட், நான் பெர்னோலிஸ் மெத்தட் வரைக்கும் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனால லிங்க் கொடுக்குறேன். பட் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணோம்னா டேரெக்டாக போடுறேன். ஸோ வாட் இஸ் பெர்னோலிஸ் மெத்தட்? ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். டேக் அல்ஜிப்ரிக் டேர்ம் ஃபர்ஸ்ட், integrate the remaining term cos x integral sin x minus x differential பண்ணா 1 into sin x ஓட differential minus cos x, minus of minus plus cos x. இதுதான் Bernoulli's method. Okay, now next I am going to integrate one more time e power minus x into, இப்போ இதுக்கு Bernoulli's method என்ன பண்ணுவோம்? x வச்சுக்கிட்டு integral of sin minus cos x formula படி minus, இப்போ ஆக்சுவலாக அப்படி போடாதீங்க, அப்படி போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் வந்து ஸ்டெப்பாகவே போட்டு கொடுத்துட்றேன். அல்ஜிப்ரிக் டேர்மை வச்சுட்டு இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் காஸ் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ பெர்னோலிஸ் மெத்தட் முடிஞ்சிடுச்சு. now cos x integral sin x. அவ்வளோ ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனலாக e power minus x இன்ட்டு இது ரெண்டு சேர்ந்து 2 sin x. ஸோ 2 sin x minus x cos x. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர், சி தான் ஆன்சர். இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா இந்த இன்டெகிரல் பண்ணது தான் சார் எனக்கு புரியல அப்படின்னு. காரணம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் வி நீட் டு அப்ளை பெர்னோலிஸ் மெத்தட் ஆர் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அந்த பெர்னோலிஸ் மெத்தட் நல்லா தர பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இதுக்கு முன்னாடி நான் பெர்னோலிஸ் மெத்தடில் ஒரு சம் போட்டிருக்கிறேன் வீடியோவில். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஏன் இவ்வளோ சப்மிட் பண்ணுறேன்றதுக்கான விஷயம் அதில் புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ once again particular integral of this. So pi is equal to 1 by d square minus 4d plus 4 into x square into e power 2x. இப்போ இதில் என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் டிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே இதை கூட நம்ம எப்படி பண்ணலாம்னா d minus 2 the whole square எழுதலாமா? into x square e power 2x. ஸோ now ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். e power ax into v, d க்கு பதிலாக d plus 2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. then you can separate e power 2x here. அப்போ d க்கு d plus 2 போட்டால் என்ன வரும்? d க்கு d plus 2 போட்டால் plus 2 minus 2 cancel, only d square into x square இப்படி வந்து. சரிங்களா? ஸோ அப்படினால ரீப்ளேஸ் பண்ணும்போது plus 2 minus 2 cancel d square. அப்போ 2 time integral with respect to x, x square ரெண்டு பேரும் இன்டெகிரல் பண்ணணும். என்ன வரும்? e power 2x அப்படியே வச்சுங்க. இப்போ நான் 2 time integral பண்ணி சொல்கிறேன். 1 by d square into x square. சரி, 1 by d x square ஒரு முறை இன்டெகிரல் பண்ணால் x cube by 3. ஓகே, ஒன் மோர் டைம் இன்டெகிரல் பண்ணிங்கன்னா x power 4 by 4, 4 into 3 12. அப்போது x power 4 by 12. இதுதான் ஆன்சர். எங்கே இருக்கு பாருங்க? x power 4 by 12 into e power 2x. ஸோ d தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஸோ 1 by d ஸ்கொயர் வந்ததுனால இன்டெகிரல் பண்ணணும். நான் அப்பயே சொல்லியிருக்கேன் 1 by dனா இன்டெகிரல், dனா டிஃபரன்ஷியல். ஓகே, ஸோ 1 by d ஸ்கொயர்னால 2 டைம் டிஃபரன்ட் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயரை ரெண்டு முறை இன்டெகிரல் பண்ணால் x power 4 by 12. ஸோ அதான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் வரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். சரி, இதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ல ரெண்டு இருக்கு.
ஒன் வந்து Cauchy's equation. Cauchy's equation. And the Cauchy's equation என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா it is in the form of x square d square y by dx square x dy by dx plus cy equal to f of x. இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து x ஃபார்ம்ல இருந்தா Cauchy's equation. அதே கோஎஃபிஷியன்ட் வந்து ax plus b ஃபார்ம்ல இருந்தா அது Legendre's equation. So Legendre's equation. So Legendre's equation எப்படி இருக்குன்னா ax plus b the whole square d square by dx square plus ax plus b into dy by dx plus y is equal to f of x. So இந்த மாதிரி ஒரே டிஃபரெண்ட் என்னன்னா இதுதான், ஒன்லி எக்ஸ் மட்டும் இருந்தா அது Cauchy equation, அது ax plus b அப்படின்ற ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அது Legendre's equation. சரி, இப்போ இந்த Cauchy அண்ட் Legendre equation தான் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அது மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு என்ன மெத்தடாலஜி அப்படின்னா, ஸோ வி நீட் அ சப்ஸ்டியூஷன். ஸோ அந்த சப்ஸ்டியூஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யூ கன்வெர்ட் தி இன்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டி பிளஸ் சி இன்டு ஒய். சியில் ஓகே, ஆக்சுவலாக இங்கே பி போட்டிருக்கலாம், இங்கே சி போட்டிருக்கலாம். அங்கே எதுவுமே இல்லைன்னா வெறும் ஒன்றுன்னே எடுத்துக்கலாம். இங்கே இன்டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நவ் to solve this differential equation, that is variable coefficient இருக்கிறத வந்து சால்வ் பண்ணணும்னா first we have to convert it into constant coefficient. அந்த constant the variable coefficient constant coefficient convert பண்றதுக்கு we need a substitution. The substitution என்னன்னா put x is equal to e power z, which implies z equal to log x. So இதெல்லாம் வந்து நம்ம MCQ questionல சப்ஸ்டிட்யூட் பண்ணி காட்ட வேண்டாம், டைரக்டாவே எழுதினா போதும். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது the xd is changed into d dash, x square d square is changed into d dash minus 1. இந்த d dash கூட உள்ள கொண்டு போனீங்கன்னா d dash square minus d dash. sometime x cube d cube வரும், அது MCQல வர சான்ஸ் இல்லை, ஏன்னா ரொம்ப பெருசு. அப்படி வந்ததுன்னா d dash into d dash minus 1 into d dash minus 2 அப்படின்னு வரும். இதெல்லாம் மட்டும் பண்ணிக்கலாம். where d dash என்றது d by dz அப்படின்னு வச்சு சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பட் இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் அதே காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது a into e power m1 x எக்ஸுக்கு பதிலாக z போடணும். சரிங்களா? அட் த எண்ட் zக்கு பதிலாக log xனும், எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் z இருக்கோ அங்கெல்லாம் log x போட்டுருங்க, எங்கெல்லாம் e power z இருந்தோ அங்கெல்லாம் x போட்டுருணும். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். ஃபைனலாக வந்து ஆன்சர் ஷுட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இதுதான் யூலர்ஸ் மெத்தடை கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ MCQ கொஷினில் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைரெக்டாக சம்ம பாருங்க. எக்ஸ் டி இருக்கிறதுல டி டேஷ் போட்டுருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இது போட்டுருங்க. இது அப்படியே நல்லா மார்க் பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும். ஓகே, சரி. இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சம் டைம் டி டேஷ்க்கு பதிலாக தீட்டா அப்படின்னு கொடுப்பாங்க. ஏன்னா சில டெக்ஸ்ட் புக்கில் டி டேஷ்க்கு பதிலாக தீட்டா யூஸ் பண்ணுறாங்க. அதனால எக்ஸாமில் கேட்குற சம் தீட்டாவில் கேட்டிருந்தாங்கன்னா ஐயோ தீட்டானா என்னன்னு தெரியாதுன்னு பிடிக்க வேண்டாம். அதனால டி டேஷும் யூஸ் பண்ணலாம், தீட்டாவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஃபார் Cauchy's equation. Legendre equationனா ax plus b வருங்களா? ஸோ அது வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா அதையும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ax plus b the whole square into d square, ax plus b into d plus y y இல்ல plus into 1 into y is equal to f of x comma y. ஸோ இதுலேயும் அதே மாதிரி சப்ஸ்டியூஷன் வேணும். x is equal to e power z அப்படி தானே நம்ம Cauchy's equationல போட்டோம். எக்ஸுக்கு பதிலாக ax plus b போடணும், அவ்வளோதான் விஷயம். அங்கே x யூஸ் பண்ணுற இடத்துல இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ax plus b, அவ்வளோதான். அதுக்குள்ள டிஃபரன்ஸ். அண்ட் தென் விச் இம்ப்ளைஸ் z equal to log x அப்படின்னு போட்டோமாங்க, எக்ஸுக்கு பதிலாக ax plus b. அண்ட் தென் எவ்ரி திங் அங்கே போட்டது மாதிரியே நீங்கள் போட போகிறோம். x into d அப்படின்னு நம்ம போட்டது பதிலாக இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ax plus b into d, ax plus b into d க்கு பதிலாக வெறும் d டேஷ் போடாமல் x பக்கத்தில் இருக்க இந்த ஏவும் ad டேஷ் வரும். அடுத்தது ax plus b
தி ஹோல் ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா a square into d dash into d dash minus 1. ஸோ இதையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a square d dash square minus a square d dash. ஸோ இதை சமக்கும் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், டைரெக்டாக இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ ஹியர் ஆல்சோ d dash வந்து d by dz. லெஜெண்ட்ரியில் அவ்வளோ கேட்க மாட்டாங்க, ஆனால் காஷியில் நிறைய சம் கேட்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பட் ஃபார்முலா தான், இதுக்கு பதிலாக நேராக இதை போட்டுடலாம், இதுக்கு பதிலாக நேராக இதை போட்டுடலாம். அடுத்த எண்டு கடைசியில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இசட்டுக்கு பதிலாக இது e power z பதிலாக x. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி லெஜெண்டரியை விட காஷி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது ரிலேட்டடான சம் நம்ம 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓகே. நவ் இப்போ பாருங்க, reduce the equation this into ordinary differential equation with constant coefficient, அதான் d dash. ஆனால் இங்கே d dash பதிலாக தீட்டா கொடுத்துட்டாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் 2xd ப்ளஸ் 2, ஏன்னா ஒய் வந்து வெளியில் எடுத்துடணும், இஸ் ஈக்குவல் டு log x. ஓகே, ஸோ இந்த சப்ஸ்டியூஷன்லாம் நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட், இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். இதெல்லாம் நான் அடுத்த சம்மில் வந்து போட மாட்டேன், டைரெக்டாகவே நான் சொல்லிட்டேனே. எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பதில் நான் சொல்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பதில் நான் சொல்லியிருக்கேன். டி டேஷ் ஸ்கொயர் மைனஸ் டி டேஷ்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஃபார்முலா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பதிலாக டி டேஷ் ஸ்கொயர் டி டேஷ். பட் டி டேஷ் பதிலாக தீட்டா தானே இந்த சம் யூஸ் பண்ணணும், எல்லாமே தீட்டா இருக்குது, அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்கேன்? தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா மைனஸ் 2 தீட்டா, எக்ஸ் டி பதிலாக டி டேஷ் தான் தீட்டா இங்கே, ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். லாக் எக்ஸ் தான் நம்ம என்னது? இசட். ஸோ அப்போ என்ன வரும்னா தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 3 தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு இசட். இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ல மாறிடுச்சு, பார்த்தீங்களா? எங்கே இருக்குது? ஸோ இது தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 3 தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு வந்தது, அவ்வளோதான். ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 28க்கு வந்து பி. ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷனில் அது கொடுத்ததை பாருங்க, அப்போ தான் அது புரியும். ஓகே, அதாவது தி transformation of this equation into constant coefficient. அதே சம்பாதிக்கும். என்ன பண்ணுது? எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் plus x into y dash na d dash equal to x. So equal to x டேரக்டா வராது, y காமனா வெளியில வரும். ஏன்னா இதுல வந்து dy by dx வரும், அந்த y காமனா வெளியில வரணும். into y is equal to x. ஸோ அதை சப்ஸ்டியூஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸ்னா இ பவர் இசட் சொல்லிட்டேன், இசட்னா லாக் எக்ஸ் சொல்லிட்டேன். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. இது வந்து டி டேஷ் ஸ்கொயர் மைனஸ் டி டேஷ் சொல்லியிருக்கேனா இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு நான் எல்லாமே இன்ட்ரடக்ஷனில் பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு பதிலாக டி டேஷ் ஸ்கொயர் மைனஸ் டி டேஷ், எக்ஸ் டிக்கு பதிலாக, சாரி டி டேஷ் வராதிங்க, ஓகே, எக்ஸ் டிக்கு பதிலாக டி டேஷ். இதை நான் சொல்லியிருந்தேன், அதே தான் டேரெக்டாக போடுறேன். அதெல்லாம் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதை தான் நான் எப்பவுமே எல்லா சமமும் போடுவேன். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பதிலாக போட்டாச்சு, எக்ஸ் டிக்கு பதிலாக டி டேஷ் போட்டாச்சு, into y is equal to x. x ஓட substitution அது e power z. Okay, so இதுக்கு இது cancel. So d dash square into y equal to e power z. இதுதான். பட் ஆனால் அதில் ஆப்ஷன் அப்படி இல்லையே. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், d dash என்னன்னா d by dz சொல்லியிருப்பாங்க இன்ட்ரடக்ஷன்ல. ஸோ அதன்படி இந்த d dash ஸ்கொயர்ன்றது d square by dz square y is equal to e power z. எங்க இருக்காது? So D தான் சம்மோட ஆன்சர். ஓகே, 29க்கு D தான் ஆன்சர். இது பாருங்க, லெஜெண்டரி ஈக்குவேஷனாக இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாத்திரதா இருந்தால் 2x plus 3, sorry, 2x plus 3 the whole square into d square minus 2 into 2x plus 3 into d minus 12 into y is equal to 6x. So our substitution என்ன சொல்லியிருந்தேன் நான், இங்கே ஏன்றது 2, அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா a ஸ்கொயர் d dash ஸ்கொயர் மைனஸ் சப்ஸ்டியூஷன் சொல்லியிருந்தேன், திருப்பி அது கரெக்டாகவே கொடுத்துட்றேன், 2x plus 3 into d அப்படின்றது நான் என்ன சொன்னேன்னா 2 into d dash, 2x plus 3 into the whole square into d ஸ்கொயருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா a ஸ்கொயர் into d dash into d dash minus 1. அதை உள்ள கொண்டு போனீங்கன்னா d dash square minus 2 square d dash. எல்லாமே இன்ட்ரடக்ஷன்ல இருக்கு பாருங்க. இதோட இன்ட்ரடக்ஷன்ல
லெஜெண்டரிக்கு இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதன்படி இதை கொண்டு வந்து நேராக அதில் போட்டிங்கன்னா இது இருக்க இடத்துல இதை கொண்டு வந்து நேராக அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4d' minus 4d' minus 2 இதுக்கு பதிலாக 2d' இதுக்கு பதிலாக 2d' அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 into 2 4 ஆகிடும். அப்போ 4d' minus 12 into y is equal to 6x ஒரு x போடணும். நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருந்தேனே, என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணோம்? ax plus b e power z தானே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னது? e power z minus 3/2 அதுதான் x. அப்போ இந்த x போல இதுதான் போகணும், e power z minus 3/2. ஓகே, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4d' minus 8d' minus 12 into y is equal to 3 into e power z minus 3. ஸோ இதை 4 ஆல் டிவைட் பண்ணலாமா? 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உள்ள வரும் d' minus 2d' இதுதான் minus 2d' minus 3 into 4 ஆல் டிவைட் பண்ண இதுதான். ஸோ இதுதான் ஏ தான் ஆன்சர். ஆன்சர் இதை 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, யூ வில் பி கெட்டிங் திஸ். ஸோ இதுதான் அதோட கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நான் கொடுத்துருந்தேன் இது எதுக்கு இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதுதான் நான் பண்ணியிருக்கிறேன். அந்த இன்ட்ரடக்ஷன் பார்க்காம வந்தீங்கன்னா சுத்தமாக புரியாது இது பார்ஷியல் லெஜெண்டரி. ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் டாப் மேலே கிடையாது, இந்த டாபிக் நடத்துறதுக்கு முன்னாடியே நடத்திருக்கேன். ஸோ 28th சம்முக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த சப்ஸ்டியூஷன் தான். ஆஸ் யூஷுவல் x is equal to e power z implies z equal to log x. இதெல்லாம் மைண்டில் அப்படியே இருக்கட்டும். தென் திஸ் இஸ் x square d square minus 5xd plus 9 into y is equal to 0. சொல்யூஷன் கேட்டிருக்காங்க, கன்வர்ஷன் கேட்கல. ஸோ என்ன சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கேன்? x square d square என்ன சொல்லுங்க? d' minus d' நான் சொல்லியிருந்தேன். மைனஸ் 5 into xd வந்து d' சொல்லியிருந்தேன். plus 9 into y equal to 0. அப்போ இது என்ன வரப்போகுது? d' minus 6d' plus 9 into y is equal to 0. ஸோ அப்போ as usual இதை வந்து ஆக்சுவலி m square minus 6m plus 9 equal to 0. ஸோ அப்போ பிரிச்சிங்கன்னா இதை வந்து பிரிச்சிடலாமா? m minus 3 into m minus 3 equal to 0. ஸோ m equal to 3 3, ரெண்டும் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ சொல்யூஷன் CF என்னது? பட் CF மட்டும் தான் ஒரு PI வராது. AX plus B போடணும், ஆனால் எக்ஸுக்கு பதிலாக Z போடணும்னு சொல்லி இந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் எக்ஸுக்கு பதிலாக Z. ஸோ AZ plus B into e power 3z. ஓகே, ஸோ இதான் ஆன்சர். ஏன்னா இந்த சம்மில் PI கிடையாது, இதுதான் ஆன்சர். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் ஆன்சர் இருக்கணும். ஸோ A into Z. Z என்னதுன்னு பாருங்க, Zன்றது log x. அப்போ log x log xன்னு போடலாம், lnன்னு போடலாம். ஸோ a ln x plus b into e power 3z. e power 3 e power zனா x, e power 3zனா x cube. ஸோ அப்போ இது வந்து x cube. இதுதான் ஆன்சர். எங்கே இருக்கு? x cube இருக்கு, இது கிடையாது, இது கிடையாது. ஸோ a கிடையாது, b d கிடையாது. ஓகே, a log x plus b. இந்த a log x இங்கே இருக்கா? அப்போ இங்கே இருந்தாலும் சரி, அங்கே இருந்தாலும் எல்லாம் ரைட். பட் உள்ள எக்ஸில் இருக்கு, இதுவும் கிடையாது. பி தான் ஆன்சர். ஸோ இந்த சம்மில் பி தான் ஆன்சர். இப்போ இந்த சம் பார்ப்போம். இப்போ இதில் dy by dx plus y by xன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான இருக்குது, டக்குன்னு திங்க் வர ஐடியா கிடைக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸில் மல்டிப்ளை பண்ணுங்களேன். எக்ஸ் dy by dx, இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் கேன்சல் ஆகும், ஒய் இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து பாருங்க, எக்ஸ் டி ப்ளஸ் ஒய்யை வெளியில் எடுத்தீங்கன்னா இன்டூ 1. இப்போ வந்துச்சு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் தான். சப்ஸ்டியூஷன் என்னது? சேம் சப்ஸ்டியூஷன். எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட், இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். ஓகே, அதே மாதிரி எக்ஸ் டி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டி டேஷ் போட போகிறோம், அவ்வளோதான். இதில் போடுங்க d dash plus 1 into y is equal to x square. x square e power 2z. சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ m ஓட வேல்யூ என்னது? -1. ஸோ ஒரு வேல்யூ கிடைச்சிடுச்சு.
எம்மோட ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகே, பர்டி பிஐ கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது? பர்டிகுலர் இன்டகரல் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் போட்டுடலாம். சிஎஃப் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, ஏ இன் டி பவர் மைனஸ் இசட். பர்டிகுலர்னா 1 by d dash plus 1 into e power 2z. 2 போட்டிங்கன்னா 3, 1 by 3 into e power 2z. ஸோ சொல்யூஷன் வந்து y equal to a into e power minus z plus 1 by 3 into e power 2z. இப்போ எக்ஸில் கன்வெர்ட் பண்ணோம், இ பவர் மைனஸ் இதுன்னா 1 by x. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து a by x plus e power 2z. e power 2 x square by 3. இதுதான் ஆன்சர். எங்கே இருக்கு? ஆக்சுவலாக இதில் வந்து எல்லாமே தப்பாக இருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக் ஐ திங்க். ஸோ இப்போ விட்டுருங்க, அதை மாற்றி போட்டிருப்பேன். ஆன்சர் வந்து இதுதான், ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 3. இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இல்லை, அதில் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. த வேல்யூ ஆஃப் திஸ் அப்படின்னா 1 பைல போட்டிருக்கனால இது என்னது? பர்டிகுலர் இன்டகரல். பர்டிகுலர் இன்டகரல் எக்ஸ் டியை நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? எக்ஸ் டியை டி டேஷன் தான் எடுத்துப்போம். ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1னா 1 by x. ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ரொசீஜர்? அல்ஜிப்ரிக் மாடலில் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா? ஓகே, ஒரு தப்பு இருக்குது இல்லை. அல்ஜிப்ரிக் இந்த இது வந்து எக்ஸ் டின்னு இருந்தால் இது வந்து காஷி ஈக்குவேஷன். காஷி ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் அண்ட் இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். கரெக்டா? ஓகே, 1 by xன்னு இருக்கு. அப்போ 1 by xன்னா என்னது? எக்ஸ் பவர் மைனஸ் 1னா 1 by x தானே. 1 by xன்றது இ பவர் இசட், இ பவர் மைனஸ் இசட். சரிங்களா? அப்போ இது வந்து எக்ஸ் டிஏ டி டேஷ் மாறும்போது எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் 1 by x வந்து இ பவர் மைனஸ் இசட் மாறும். ஓகே, ஸோ இ பவர் மைனஸ் இசட் அப்படின்னு மாறிச்சுனால இது என்னது? செகண்ட் டைப் தான். ஸோ டி டேஷ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை -1. ஆனால் -1 போட்டால் -1 + 1 0, டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சு. டினாமினேட்டர் 0னா மேலே இசட்டை போட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் இசட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அவர் சப்ஸ்டியூஷனில் இசட்ன்றது லாக் எக்ஸ், இ பவர் மைனஸ் இசட்ன்றது 1 by x. ஸோ இப்போ ஆன்சர் வந்து லாக் எக்ஸ் பை எக்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? பி தான் சம்மோட ஆன்சர். சார் இதெல்லாம் டைரக்டாக பார்த்தா புரியாது. இன்ட்ரடக்ஷன் காஷியன் லெஜெண்டரியை பார்த்தா மட்டும்தான் புரியும். காஷியன் லெஜெண்டரியோட இன்ட்ரடக்ஷனில் எக்ஸ்டிக்கு டி டேஷ்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து மற்ற சப்ஸ்டியூஷன்லாம் இதான் சொல்லியிருந்தேன். அதன்படி இதை ப்ராப்பராக கொண்டு போகிறோம். பட் அட் த எண்ட் த ஆன்சர் மஸ்ட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். அதனால அதை பழையபடி கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ பி தான் சம்மோட ஆன்சர். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்காம காஷியன் லெஜெண்டரி சம்ம நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஷார்ட்கட்டில் தான் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு சம்முக்கும் ப்ரீஃபாக எல்லாத்தையும் போட்டோம்னா இது MCQ மாதிரியே இருக்காது, டிஸ்கிரிப்டிவ் டைப் மாதிரி பெருசாக போகும். Okay, now once again I am going to solve this. This is converted into standard form. X square d square minus xd plus 1 into y is equal to 0. So from our substitution x is equal to e power z and z equal to log x substitution நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x square d square என்றது d dash square minus d dash minus xd என்றது d dash plus 1 into y equal to 0. So another m square minus 2m plus 1 equal to 0. So which implies m minus 1 into m minus 1 equal to 0. So m equal to 1, 1. So both are equal. So complementary function is a z plus b x z plus b into e power m z. M is 1 into z. That's here. But 0 on the no particular integral. So that is the solution. But answer must be in terms of x. So y equal to a z. Z into the log x. So a log x plus b into e power z. E power z into the x. So this is the answer of the problem. But the answer like x is so a into x log x plus bx. log வந்து bல இருக்கு, மாத்தி கூட இருக்கலாம். ஸோ அப்போ ax எங்க இருக்கு? ax இது bx ஸ்கொயர். ஸோ ax ஸ்கொயர் தான் இருக்கு, இது கிடையாது. ax நான் தான் சொல்லியிருக்கேன்ல, az plus b தான் போடணும் அவசியம் இல்லை.
a plus bz போடலாம். ஸோ அதனால z bல கூட இருக்கலாம், தப்பு இல்லை. அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஸோ தென் த ஆன்சர் பிகம்ஸ் bx log x. That is bx log x. So bx log x ax. So d தான் சம்மர் ஆன்சர். சரிங்களா? ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ax plus b அப்படிதான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதை a plus bxன்னு எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் எப்படி இருக்கும் தேடி பார்த்து சொல்லணும். And then the 35th problem, solve the equation. Once again, same methodology, x square d square plus 4xd plus 2 into y is equal to 0. So from the substitution, this is d dash square minus d dash plus 4d dash plus 2 into y equal to 0. So auxiliary equation, m square plus 3m plus 2 equal to 0. So 2 pressure 1 into 2, 2 as well 3 on the m plus 1 into m plus 2 equal to 0. So m equal to minus 1 minus 2. So both are unequal. So complementary function, no particular integral. So solution is equal to a in t power minus z plus b in t power minus 2z. But answer must be in terms of x. Now our substitution on the x is equal to e power z தெரியும். But e power minus z. E power minus z na 1 by x. So a by x plus e power minus 2z na 1 by x square. So b by x square. So this is the answer. A by x plus b by x. C the summary answer. Okay. 36th problem. அதே மாதிரி proceed பண்ணுங்க பார்க்கலாம். x square d square plus x into d into y equal to 0. So what is our substitution? D dash square minus d dash plus d dash into y equal to 0. So this and this cancel. So m square equal to 0. So m equal to 0, 0. So two values are equal. Formula another complementary function, but that is a solution. Particular interval கிடையாது. So y is equal to az plus b into e power 0z. 0z na 1 அதனால தேவையில்லை. So only az plus b. But what is our substitution? X is equal to e power z implies z equal to log x. அப்படின்றது இந்த Cauchy equation substitution. அப்போ z க்கு பதிலா log x நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். So a log x plus b. இதுதான் ஆன்சர். log பதிலா ln, a ln x plus b. So a தான் சம்மோட ஆன்சர். இது சம் பாருங்க. இதுவும் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். ஆனா dy by dx பதிலா 1 by x இருக்கு. ஆனா ப்ரொசீஜர் Cauchy ஈக்குவேஷன்ல it should be in the form of x square d square by dx square. அது இல்லாதனால you just multiply x square on both sides. ரெண்டு பக்கமும் x square மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x square d square by dx square. இங்க x square மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு x கேன்சல் plus x dy by dx equal to இங்க x square multiply பண்ணா x square cancel, so 12 log x. So now you convert it into standard form. So x square d square plus xd into y is equal to 12 log x. So now next the procedure from the substitution, already I told you x square d square d dash square minus d dash plus d dash into y is equal to 12 into log x. Log x பல substitution இருக்குமே. X equal to e power z சொல்லிருங்க. Z equal to log x சொல்லிருக்கனா. So அப்போ log x பல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இங்க log x பல z யூஸ் பண்ணணும். So சொல்லிருக்கேன் Cauchy equationல இதான் ஒரு substitution சொல்லிருக்கேன். So log x பல இங்க z. Okay, now this and this cancel. They ask you particular integral. அப்போ particular integral na 1 by d dash square d12 கிடையாது d dash square into 12z. So particular integral கண்டுபிடிக்கும் போது இப்போ 1 by d dash na integral, 1 by d dash square na 2 time integral. இதை ஒரு வாட்டி இன்டெகிரல் பண்ணீங்கன்னா z square by 2. இன்னொரு முறை இன்டெகிரல் பண்ணீங்கன்னா z cube by 3. 3 2s are 6. அடிச்சீங்கன்னா 2. So 2z cube. But answer in terms of x, z cube na என்னது? Z cube na log x whole cube. So 2 log x the whole cube. சரிங்களா? இதான் வந்து
2 log x the whole cube. எங்க இருக்கு 2 log x the whole cube. b தான் சம்மோட x. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். சரிங்களா, பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு இது போட்டு தான் கண்டுபிடிச்சாங்க. Okay, now the question is solve for y. If the simultaneous equation method now sum போடுறேன். Simultaneous equation is standard form மாத்துங்க. இது என்னன்னா d தான் dx plus 2y is equal to sin 2t. இது வந்து minus 2x, ஏன்னா இங்க வந்து முதல்ல x இருக்காங்க, இங்க ரெண்டாவது x இருக்குல்ல, அது முதல்ல போட்டுங்க, plus dy, ஏன்னா dy இருக்குல்ல, y is equal to cos 2t. Solve for y na y கண்டுபிடிக்கணும். அப்ப I want to eliminate x. x eliminate பண்ணனும்னா I want to make both the terms same. x பக்கத்துல இருக்க ரெண்டுத்தையும் சேம் ஆக்கணும். So first equation, second equation. First equation is multiplied by 2. For 2 dx plus 4y equal to 2 sin t. Second equation multiplied by d minus 2 dx plus d square y. D different, இது multiply by d. D is another d cos 2x. Differential of cos 2x, so cos 2t minus 2 sin 2t. சரிங்களா? So now solve for y னா இப்போ பாருங்க plus 2 dx minus 2 cancel ஆயிடும். So இது ரெண்டும் என்னது d square plus 4 into y. கரெக்டானே? இன்னும் y வெளியில எடுத்துறோம். இதுல வந்து பாருங்க plus 2 sin 2t minus 2 sin t cancel, so 0. So இதை solve பண்ணா you will be getting y value. இதை பார்த்தோன்னே சொல்லலாமே m square equal to minus 4, அப்போ m equal to plus or minus 2y. அப்போ இது plus or minus I beta. அப்போ y is equal to e power alpha வராது, ஏன்னா alpha இல்லை, so only a cos 2t. ஏன் t போட்டேன், because t இருக்கு, plus b sin 2t. இதுதான் y ஓட வேல்யூ. அவங்க solve for y ன்னு சொன்னாங்க, y தான். so a cos 2t plus b sin 2t. c தான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சு போச்சு. Okay, 39th problem. So this is பாருங்க a plus legendaryன்றது ax plus b ல தான் இருக்கணும் அவசியம் இல்லை, sometime a plus bx இருக்கலாம். So this is legendary equation. So the equation a plus bx the whole square d square by dx square. So p is some value into a plus bx and dy by dx plus p to y equal f of x. Reduced to homogeneous form. அதுக்கு நான் reduce பண்றதுக்கு substitution கொடுத்துருக்கேன். Euler Cauchy's equationல x is equal to e power z நான் சொன்னேன். ஆனா லெஜெண்டரியில எக்ஸுக்கு பதிலாக ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு சொன்னேன், நான் இருக்குங்களா? ஸோ லெஜெண்டரியில எக்ஸுக்கு பதிலாக ஏஎக்ஸ் பிளஸ் பி. பட் இந்த ப்ராப்ளம் ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு பதிலாக ஏ பிளஸ் பிஎக்ஸ். ஸோ ஏ பிளஸ் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர். இதுதான் நம்மளோட சப்ஸ்டியூஷன். லெஜெண்டரி ஈக்குவேஷன்ல இதான் நம்ம சப்ஸ்டியூஷன். ஸோ வேர் இஸ் த சப்ஸ்டியூஷன்? ஏ பிளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஜெட். ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிச்சு. ஸோ 40th ப்ராப்ளம், சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். d square minus 2d into y into equal to e power by x sin x using method of undetermined coefficient. அதாவது undetermined coefficient வந்து 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த ரெகுலேஷனும் இல்லை. பட் இருந்தாலும் இப்படி கேட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நார்மலா எப்படி போடுவோமோ அது மாதிரி போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. நார்மலா எப்படி போடுவீங்க? மஸ்ட் சிஎஃப் கண்டுபிடிப்போமா? m square minus 2m equal to 0. m வெளில எடுத்தீங்கன்னா m minus 2 equal to 0. So from this I am getting m value 0 and m value 2. So there are two values for m, so complementary function is a into e power 0x plus b into e power 2x. So அங்க c1 c2 யூஸ் பண்ணிருக்காங்க, அப்ப இது c1 போட்டீங்கன்னா e power 0 1, so அப்போ c1 a க்கு பதிலா நான் c1 யூஸ் பண்றேன் because they are given only c1 c2 plus c2 e power 2x. Okay, this is cf. Next I am going to find out the particular integral 1 by d square minus 2d into e power x into sin x. So this is fifth type, e power ax into b. Correct? இந்த டைப்ல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? d is replaced by d plus 1, ஏன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் 1. when you replacing this you have to keep e power x இங்க வச்சுக்கணும். அப்படி பண்ணும்போது d plus 1 the whole square minus 2 into d plus 1 into, after taking e here only sin. இதை simplify பண்ணுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். Okay, so e power of x by a plus b whole square, a square plus b square plus 2ab, multiply minus 2 inside, minus 2d minus 2 into sin x. So now
both are cancelled, so that e power of x put 1 by d square 1 minus 2 minus 1 into sin x. So இது வந்து பாத்தீங்கன்னா third type. இந்த third typeல நான் என்ன சொல்லியிருக்கேன், d square is replaced by minus 1. ஏன்னா minus 1 போட்டா minus 2. So minus e power of x by 2 into sin x. இதுதான் ஆன்சர். எங்க இருக்கு minus e power of x by 2 னா into sin x. So இங்க இருக்கு பாருங்க. And CF வந்து C1 plus C2 into. So B தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ என்னன்னா மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நார்மல் மெத்தட்ல கூட சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் பெருசெல்லாம் கேட்க மாட்டாங்களோ நினைக்காதீங்க, கொஞ்சம் கடகடன் போடுங்க. சம்டைம் 2 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் என்னென்ன பாசிபிள் கொஷின்ஸ் இருக்கோ அது எல்லா கொஷினும் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் எனஃப். ஸோ கீப் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1 by 1 அதே சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் சால்வ் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஸோ ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை.